ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு வீடியோவில் இந்த மனுஷனை ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சமீபத்தில் நெட்டிசன்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட செல்ல பிராணி கூட கொஞ்சம் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு வைரலாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு சர்ச்சையாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட செல்ல பிராணி வந்து ஒரு அரிய வகை மனித குரங்கான லார்கிப்பன் குட்டி அப்படின்றது வந்து இப்போதான் தெரிய வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து இந்த குரங்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு அரிய வகை குரங்கு வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெர்மிஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் விக்ரம் அவர்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகளும் வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட அடிப்படையில் அந்த அரிய வகை குரங்கு குட்டியை முதல்ல வந்து மணிப்பூரை சேர்ந்த லைகுராம் சிங் அப்படின்றவர் தான் வந்து வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து 8 லார்கிப்பன் குரங்குட்டிகளையும் வந்து வளர்த்திருக்காராம். அதுக்கான பெர்மிஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சிருந்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரோட அந்த பூர்வீக நாடு வந்து மலேசியா அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ லைகுராம் சிங் வந்து அவர்கிட்ட இந்த குரங்கு குட்டியில 3 மட்டும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த எஸ்கே கேசவநாதனுக்கு வந்து கொடுத்திருக்காரு. அதுல ஒன்று தான் நடிகர் விக்ரம் அவர்கள் இப்போ வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இது எப்போ சர்ச்சையாச்சோ அப்பயே விக்ரம் அவர்கள் இதை வந்து டெலீட் பண்ணிட்டாரு. என்னதான் வீடியோ டெலிட் பண்ணாலும் அந்த சர்ச்சை மட்டும் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அரிய வகை குரங்கா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி விலங்குகளை வந்து இப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அதோட ஃப்ரீடம்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக இயற்கை ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லார்கிப்பன் குரங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மரங்களில் வாழக்கூடிய ஒரு விலங்குகள். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே சுதந்திரமாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட விலங்குகளை கூண்டில் அடைச்சி வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதோட ஃப்ரீடமே வந்து அதுக்கிட்டேருந்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனாலுமே எல்லாத்துக்கும் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி அரிய வகை விலங்குகள்லாம் இதுவும் யார்கிட்டலாம் இருக்குது, இது எப்படி இங்கே கொண்டு வராங்க, இதை கடத்திட்டு வர கும்பல் இருக்கா இல்லை இது இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை வந்து விற்பனை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களை இப்போ தீவிரமாக விசாரணையும் நடந்துட்டு வருது. ஸோ இதை பார்த்தவங்க இப்போ என்ன ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன், இப்படி ஒட்டு மொத்தமாக அந்த மனுஷனை முடிச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மீம் டெம்ப்ளேட்டாகவும் ட்ரோலாகவும் வந்து மாறிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.